ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் இருந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். டாபிக் வைஸ் கான்செப்ட்ஸ் வந்து அக்கேஷ்னலாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டு யூ நோ தட் ஹோட்டல்? உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியுமா? அதை எப்படி கேட்கலாம்? டு யூ நோ தட் ஹோட்டல்? அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சாரி, ஐ டோன்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஐ டு நாட் நோ தட் ஹோட்டல். அதை ஷார்ட் ஃபார்மில் சாரி ஐ டோன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, எனக்கு தெரியாது. அதாவது ஐ டு நாட் நோ, அதை நம்ம பேசும்போது ஷார்ட்டாக சாரி ஐ டோன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதோட ஃபுல் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஐ டு நாட் நோ தட் ஹோட்டல். அப்போது இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உனது தந்தை என்ன செய்கிறார்? மை ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன். எனது தந்தை ஒரு தொழிலதிபர். இப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் பாருங்களேன். வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றது இந்த வாட்ன்றது கொஸ்டின் பண்ணுறோம். டஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், யுவர் ஃபாதர் அப்படின்றது சப்ஜெக்ட், டூ அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? இங்கே ஏன் டஸ் அப்படின்றத ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினில் என்ன டென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ட்டு நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு கேள்வி வாக்கியம்னாலே தெரியும், ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி இங்கே வந்து டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட் பர்சன். கரெக்டாக? யுவர் ஃபாதர் அப்படின்றது தேர்ட் பர்சன். யுவர் ஃபாதருக்கு ப்ரொனவுன் போட்டு பாருங்கள், ஹீன்னு வருமா? அப்போ ஹீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப் என்னவா இருக்கணும்? டஸ் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹெல்பிங் வெர்பு வர்றதுக்கான ரெண்டு ரீசன் சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த டென்ஸை வந்து குறிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு குறிக்கிறதுக்காண்டி டஸ் போட்டிருக்கோம். இன்னொன்று என்னது? யுவர் ஃபாதர் அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பர்சன். அதுக்கு ப்ரொனவுன் எடுத்தோம்னா என்ன ப்ரொனவுன் வரும்? ஹீன்னு வரும். அந்த ஹீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் போடணும். ஸோ டஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் அது வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா அந்த டஸ்ஸுக்கு பதிலாக டூ போட்டிருப்போம். ஓகேங்களா? இந்நேரத்துக்கு இந்த இடத்துல வாட் டூ தே டூ அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த தேன்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல வாட் டூ தே டூ அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உனது தந்தை என்ன செய்கிறார் அப்படின்றது கொஸ்டின் பண்ணியிருக்கோம். மை ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன். அப்போது எனது தந்தை ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். அப்போ அந்த இஸ்ன்றது என்னது? அந்த இருத்தல், அதாவது அந்த ஸ்டேட். இது பூராமே என்னது? அந்த ஒரு மாதிரி ஸ்டேட்டை குறிக்கிறது தானே. அப்போது மை ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும்போது பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாவ் யூ சீன் த லேட்டஸ்ட் மூவி? சமீபத்திய திரைப்படத்தை பார்த்தீர்களா? அப்போ இந்த இடத்துல ஹாவ் யூ சீன் அப்படின்றது ஹாவ் ப்ளஸ் V3. சீன்றது என்னது? சியோட V3 ஃபார்ம். ஓகேங்களா? சி சா சீனா. அப்போது சீன்றது V3 ஃபார்ம். ஹாவ் ப்ளஸ் V3 அப்படின்றது அது என்ன ஃபார்மட்? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கும், இல்லைனா நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது சமீபத்திய திரைப்படத்தை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது ரீசன்ட் பாஸ்ட்டில் உள்ள ஒரு விஷயம். ஓகேங்களா? ரீசெண்டாக அந்த லேட்டஸ்ட் மூவியை பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ, நாட் எட். இஸ் இட் குட்? இன்னும் இல்லை. படம் நன்றாக இருக்கிறதா? இது வரைக்கும் பார்க்கல. ஓகேங்களா? படம் நல்லா இருக்கா? நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? அவர்கிட்ட கேட்குறாங்க, படம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். டிட் யூ ஹியர் அபவுட் த அப்கமிங் கான்சர்ட்? வரவிருக்கும் கச்சேரி பற்றி கேள்விப்பட்டீர்களா? அதாவது பாஸ்ட்டில் கேள்விப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அதுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ காட் டிக்கெட்ஸ், ஐ எம் எக்ஸைட்டட். அப்போ அவங்க வந்து எஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ கேள்விப்பட்டதுனால அவங்க வந்து எனக்கு டிக்கெட் கிடைத்தது, நான் உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பாஸ்ட்டில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவன் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்?
உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது? அதாவது வீக்கெண்ட்னா என்னது? சனி, ஞாயிறு வந்து எப்படி போச்சு? அதாவது அந்த ஹாலிடே வீக்கெண்ட்ல லீவ் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த டைம் வந்து எப்படி போச்சு? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் வாஸ் கிரேட். ஐ வென்ட் ஹைக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம கேட்கும்போதே நமக்கு தெரியும் அந்த வீக்கெண்ட் வந்து எப்படி இருக்கும், பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்குறோம் வீக்கெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறோம்னா அந்த வீக்கெண்ட் வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறது பாஸ்ட்ல தான் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? இட் வாஸ் கிரேட், அது நன்றாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐ வெண்ட் ஹைக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடன் மலைப்பயணம் சென்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஐ வெண்ட் ஹைக்கிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஹைக்கிங் அப்படின்றத வேர்புன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த இடத்துல வெண்ட் தான் வந்து வேர்பு. ஓகேங்களா? அதாவது கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட்னு வந்திருக்கு. இந்த ஹைக்கிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட். ஓகேங்களா? ஜெரண்ட்ன்றது என்னதுன்னா V1 ING ஃபார்மில் ஒரு நவுன் இருந்தால் அதை வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ஹைக்கிங்க்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோட? ஃப்ரெண்ட்ஸோட ஹைக்கிங்க்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஹைக்கிங் அப்படின்றது வந்து ஒரு பெயர் மாதிரி. ஓகேங்களா? நம்ம டூர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெயர் சொல் மாதிரி சொல்லுவோமா? அதே மாதிரி ஹைக்கிங் இது வேர்ப் ஃபார்ம் V1 ING ஃபார்ம்ல இருந்தாலும் ஜெரண்டா யூஸ் ஆயிருக்கு. அப்படி ஜெரண்டா யூஸ் ஆகும்போது அதை ஒரு நவுன் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஹைக்கிங்க்கு போனேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் குசைன்? உங்களுக்கு பிடித்த சமையல் வகை எது? அதாவது இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படிலாம் கேட்கல. உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது பொதுவாக ஹேபிச்சுவலாக ரொட்டீனாக ஒரு விஷயம் பிடிக்கும் அந்த மாதிரி ரொட்டீனாக ஒரு விஷயத்த ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் கொஸ்டின் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இங்கே வாட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் குஷைன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஐ லவ் இட்டாலியன் ஃபுட் எஸ்பெஷலி பாஸ்தா. ஓகேங்களா? இங்கே ஐ அப்படின்றது எப்போவுமே நமக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேங்களா? ஒன்று ஆம் இருக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் மாதிரியே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐன்றது சிங்குலர் தான், ஆனால் அதை நம்ம எக்ஸப்ஷனல் கேஸாக நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகேங்களா? அதனால் இங்கே லவ் அப்படின்ற இடத்துல எஸ் சேர்க்காம ப்ளூரல் ஃபார்மெட்லேயே வச்சுருக்கோம் லவ்ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக ஹீயோ ஷீ இட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா லவ்க்கு பதிலாக லவ்ஸ் அப்படின்ட்டு சிங்குலர் வேர்ப் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஐ லவ் இட்டாலியன் ஃபுட் எஸ்பெஷலி பாஸ்தா. நான் இத்தாலிய உணவுகளை விரும்புகிறேன், குறிப்பாக பாஸ்தா. இத்தாலிய உணவு வந்து பிடிக்கும், அதுலேயும் பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எனி பிளான்ஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன்? கோடை விடுமுறைக்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வி ஆர் திங்கிங் ஆஃப் கோயிங் டு த பீச். நாங்கள் கடற்கரைக்கு செல்ல நினைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வி ஆர் திங்கிங் அப்படிங்கும்போது ஆர் திங்கிங் அது வந்து என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகேங்களா? அப்போது டெம்பரரியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கடற்கரைக்கு செல்ல நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேங்களா? வி ஆர் திங்கிங் ஆஃப் கோயிங் டு த பீச் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மெட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் ட்ரைட் பங்கி ஜம்பிங்? நீங்கள் எப்போதாவது பங்கி ஜம்பிங் செய்ய முயற்சித்தீர்களா? இப்போ இந்த இடத்துல ஹாவ் ட்ரைடு அதான் வந்து வேர்பு. ஓகேங்களா? ஹாவ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், ட்ரைடு அப்படின்றது மெயின் வேர்பு. அந்த ட்ரைடை பற்றின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் அந்த எவர் அப்படின்ற அட்வர்ப். ஓகேங்களா? அப்போது இங்கே ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. ஓகே, யூன்றதை நம்ம எப்போவும் ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால இங்கே ஹாவ்ன்ற ப்ளூரல் வேர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹாவ் ட்ரைடு அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒன்று ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்ததை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டில் சொல்லுவோம், இல்லைனா நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்ணும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் எப்போதாவது பங்கி ஜம்பிங் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நோ, ஐ எம் டூ ஸ்கேர்டு. ஹேவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் மிகவும் பயப்படுகிறேன். நீங்கள் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹேவ் யூ அப்படின்னா அவங்க கேட்ட கொஸ்டினே திரும்ப கேட்குற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஹேவ் யூ எவர் ட்ரைடு பங்கி ஜம்பிங்? இங்கே பங்கி ஜம்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ குஷி படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் வந்து விஜய் வந்து காலில் கயிறை கட்டி பிரிட்ஜில் இருந்து தலையில குதிப்பார் பார்த்தீங்களா? அதை தான் வந்து பங்கி ஜம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து ட்ரை பண்ணலை, அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
இந்த ஆன்சரில் ஹேவ் யூ அப்படின்னு ஷார்ட்டர் ஃபார்மெட்டில் இருக்குது. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ட்ரைடு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் ஹேவ் யூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டு யூ ப்ளே எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? நீங்கள் ஏதேனும் இசைக்கருவிகளை வாசிக்கிறீர்களா? நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது டூ ப்ளே. ஓகேங்களா? டூ ப்ளே அப்படின்றது என்னது? ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். டூன்றது ஹெல்பிங் வேர்ப், ப்ளேன்றது மெயின் வேர்ப், ரெண்டுக்கும் நடுவில் யூன்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? யூன்றதை நம்ம ப்ளூரல் ஃபார்மாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே டூன்ற ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா இங்கே டஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே டூன்றது ஹெல்பிங் வேர்ப், ப்ளேன்றது மெயின் வேர்ப். ஸோ இது வந்து என்னது? ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக யூஸ்வலாக ஹேபிச்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதாவது இந்த ஜென்ரல் ட்ரூத்து, ரொட்டீன் ஆக்ஷன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல டூ யூ ப்ளே எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவன் வந்து எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ ப்ளே த கிட்டார். ஹவு அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஆம், நான் கிட்டார் வாசிக்கிறேன். நீங்கள் எப்படி? நீங்கள் எதுவும் வாசிப்பீங்களா அப்படின்றது தான் ஹவு அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேங்களா? அதாவது எதிர்கேள்வி கேட்டிருக்கான். அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இவன் திரும்ப அவனை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. அதாவது அந்த டூ யூ ப்ளே அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டூ ப்ளே அப்படின்றது அது என்ன டென்ஸ் அப்படின்னு குறிக்கிறதுக்கு அந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் ஆகுது. இன்னொரு யூசேஜ் என்னது? அந்த சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சனா அப்படின்றத பார்க்குறதுக்கு இது பண்ணுது. இதில் யூன்றது என்னது? செகண்ட் பர்சன். ஓகேங்களா? நம்ம தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட்டு அதுக்கு மட்டும்தான் நம்ம சிங்குலர் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அங்கே யூன்றது ஒரு செகண்ட் பர்சன். ஸோ இந்த இடத்துல நம்ம டூன்ற ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹவ் இஸ் யுவர் நியூ ஜாப் கோயிங்? உங்கள் புதிய வேலை எப்படி போகிறது? இப்போ இந்த இடத்துல வேர்ப் என்னன்னு பாருங்க. இஸ் கோயிங். இங்கே ஹவ் அபாஸ்ட்ரஃபி இஸ் அப்படின்றது ஹவ் இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இஸ் கோயிங் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா எப்படின்னு பார்த்தோம். அதாவது கரண்ட்டாக கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அதாவது டெம்பரரியாக ஒரு ஆக்ஷன். இப்போ ஐ எம் ரன்னிங் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதாவது டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நின்றுவோம். கரெக்டுங்களா? ஐ எம் ஸ்டேயிங் அட் ஹோட்டல் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து ஹோட்டலில் வந்து இப்போ தங்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு லைஃப் ஃபுல்லாக நம்ம ஹோட்டலே தங்கிட்டு இருக்க மாட்டோம். கரெக்டாக? 2 நாளுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ இதெல்லாம் டெம்பரரி ஆக்ஷன். அப்போ அந்த டெம்பரரி ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களா? அதனால் இங்கே வந்து உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டெம்பரரியாக இப்போ கரண்ட்டில் டெம்பரரியாக எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணணும்? இப்போ கரண்ட்டாக டெம்பரரியாக எப்படி போகுது அப்படின்றத சொல்லணும். அப்போ எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் சேலஞ்சிங் பட் ஐ எம் என்ஜாயிங் இட். இது சவாலானது ஆனால் நான் அதை அனுபவிக்கிறேன். இப்போ இந்த டெம்பரரியாக இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதே ஆனால் அந்த சேலஞ்சிங்காக இருக்கிற விஷயத்த நான் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆன்சர் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்காங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்லேயே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான செஷன் ஓவர். ஹிட் சப்ஸ்கிரைப். ஸ்டே அப்டேட்டட் வித் Sanskrit Insights.